சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ், சதீஷ் ஆகியோர் நடித்திருக்கும் படம் ரெமோ. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். சிவகார்த்திகேயனுக்கு பெரிய நடிகராக வேண்டும் என்ற கனவு. ஆனால் அவருக்கு சரியான வாய்ப்புகள் அமையவில்லை. KS ரவிக்குமார் படத்திற்கு ஹீரோ தேர்வு செய்வதாக அறிந்து அவரிடம் சென்று வாய்ப்பு கேட்கிறார். முதலில் காதல் காட்சியில் சிவகார்த்திகேயன் நடிக்க சொல்கிறார். ஆனால் அவருக்கோ ரொமான்ஸ் சுத்தமாக வரவில்லை. இதனால் KS ரவிக்குமார் சிவகார்த்திகேயனை நிராகரிக்கிறார். இருப்பினும் அவருக்கு நகைச்சுவை நன்றாக வருவதை உணர்ந்து அடுத்ததாக எடுக்கும் அவ்வை சண்முகி படத்தை பற்றி அவரிடம் சொல்கிறார். அந்த படத்தில் ஹீரோ லேடி கெட்டப்பில் நடிக்கும்படி சிவகார்த்திகேயனிடம் சொல்கிறார். இந்த படத்திலாவது வாய்ப்பு வாங்கிட வேண்டும் என்று சிவகார்த்திகேயன் நினைக்கிறார். KS ரவிக்குமாரை பார்த்துவிட்டு திரும்பி வரும் வேளையில் கீர்த்தி சுரேஷை பார்க்கும் சிவகார்த்திகேயனுக்குள் KS ரவிக்குமார் கேட்ட காதல் ரொமான்ஸ் எல்லாம் துளிர் விடுகிறது. எனவே அவளை எப்படியாவது காதலிக்க வேண்டும் என்று அவள் பின்னாலேயே சுற்றுகிறார். ஒரு கட்டத்தில் கீர்த்தி சுரேஷை தேடி அவள் வீடு வரைக்கும் போகும் சிவகார்த்திகேயன் அங்கு கீர்த்தி சுரேஷுக்கு வேறொருடன் நிச்சயதார்த்தம் நடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். இதற்கிடையில் சிவகார்த்திகேயன் லேடி நர்ஸ் கெட்டப்பில் சென்று KS ரவிக்குமாரை கவர நினைக்கிறார். உடனே லேடி கெட்டப் போட்டு அவரிடம் நடித்து காட்டுகிறார். அப்படியும் KS ரவிக்குமாருக்கு சிவகார்த்திகேயன் நடிப்பு பிடிக்கவில்லை. இதனால் சோகத்தில் லேடி கெட்டப்பில் பஸ்ஸில் திரும்பும் சிவகார்த்திகேயனை யோகி பாபு சில்மிஷம் செய்கிறார். இதை பார்க்கும் கீர்த்தி சுரேஷ் சிவகார்த்திகேயனை லேடி என்று நினைத்து யோகி பாபுவிடமிருந்து காப்பாற்றுகிறார். சிவகார்த்திகேயனின் நர்ஸ் கெட்டப்பை பார்த்து தான் டாக்டராக பணிபுரியும் மருத்துவமனையிலே அவருக்கு வேலை வாங்கி தருவதாக கூறுகிறார். இதனால் தனக்கு கிடைத்த இரண்டாவது வாய்ப்பு என்று கருதி அந்த கெட்டப்பிலேயே இருந்து அவள் மனதை மாற்றி திருமணத்தை தடுத்து நிறுத்த நினைக்கிறார். இறுதியில் சிவகார்த்திகேயன் லேடி கெட்டப்பில் இருந்து கீர்த்தி சுரேஷின் மனதை மாற்றி காதலில் ஒன்று சேர்ந்தாரா, சிவகார்த்திகேயனுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைத்ததா என்பதை படத்தின் மீதி கதை. சிவகார்த்திகேயன் சாதாரணமாகவும் லேடி கெட்டப்பிலும் அசத்தலாகவும் அழகாகவும் இருக்கிறார். அதிலும் லேடி கெட்டப்பில் நர்ஸாக நடை உடை பாவனை எல்லாம் நன்றாக நடித்திருக்கிறார். அதேபோல் இந்த படத்தில் ஆக்ஷன் காட்சியிலும் சிவகார்த்திகேயன் வெளுத்து வாங்கியிருக்கிறார். அதிலும் லேடி கெட்டப்பில் எதிரிகளை அடித்து தும்சம் செய்துவிட்டு முகத்தில் விழுந்த முடியை ஊதிவிடும் காட்சிகளில் ரசிகர்களின் கிளாப்ஸ் தியேட்டரை அதிர வைக்கிறது. கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் ரொம்பவும் அழகாக இருக்கிறார். சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் கெமிஸ்ட்ரி ஏற்கனவே ஒர்க் அவுட் ஆகிய நிலையில் இந்த படத்திலும் நன்றாக ஒர்க் அவுட் ஆகியிருக்கிறது. கீர்த்தி சுரேஷின் துரு நடிப்பு ரசிகர்களை ரொம்பவும் கவர்ந்திருக்கிறது. சதீஷின் காமெடி படத்திற்கு பெரிதளவில் கை கொடுத்திருக்கிறது. சரண்யா பொன்வண்ணன் வழக்கம் போல காதலுக்கு பச்சை கொடி காட்டும் அம்மாவாக நடித்து அசைத்திருக்கிறார். நான் கடவுள் ராஜேந்திரன், யோகி பாபு ஆகியோரின் காமெடியும் பரவாயில்லை. கீர்த்தி சுரேஷின் அப்பாவாக வரும் நரேன் தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாக செய்திருக்கிறார். இயக்குனர் பாக்யராஜ் கண்ணன் முழுக்க ஒரு காதல் கதையை படமாக்கி இருக்கிறார். படத்தின் கதை முழுக்க சிவகார்த்திகேயன், கீர்த்தி சுரேஷ் இருவரையும் மட்டுமே முன்னிறுத்தி கதை நகர்கிறது. மற்ற கதாபாத்திரங்களுக்கு அவ்வளவு வாய்ப்பு வழங்கவில்லை. அதேபோல் படத்தில் நிறைய லாஜிக் இல்லாத மீறல்களும் இருக்கிறது. சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷுக்கு கொடுத்த வாய்ப்பில் பாதி அளவாவது மற்ற கதாபாத்திரங்களுக்கும் கொடுத்திருக்கலாம். அதேபோல் படத்தில் உள்ள லாஜிக் மீறல்களையும் தவிர்த்திருந்தால் படத்தை கூடுதலாக ரசித்திருக்கலாம். PC ஸ்ரீராமின் ஒளிப்பதிவு படத்திற்கு பக்கபலமாக இருக்கிறது. ஒவ்வொரு காட்சியும் தனது கலை கண்ணால் வண்ணமயமாகவும் அழகாகவும் படமாக்கி இருக்கிறார். அனிருத்தின் இசையும் படத்திற்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. ரசல் பூக்குட்டி சிவகார்த்திகேயனின் குரலை அழகாக பெண் குரலாக மிகவும் நேர்த்தியாக மாற்றியிருக்கிறார். முத்துராஜின் அரங்குகள் அருமையாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்கிறது. மொத்தத்தில் ரெமோ அனைவராலும் ரசித்து பார்க்கக்கூடிய படம். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.